தேவனே, இன்று என்னை உருமாற்றும். பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி. வார்த்தையின் தளத்தில் வாழுதல். சூழ்நிலைகள் எப்படி தோன்றினாலும் தாவீதின் இருதயம் வேறொரு தளத்தில் வாழ்ந்து வந்தது. நாம் நம் வாழ்க்கையை வாழத் துவங்கும்படி தேவனுடைய வசனம் ஒரு தளத்தை வழங்குகிறது. மீனானது தண்ணீர் என்ற நிலையில் வாழ்கிறது, அதிலே சுவாசிக்கிறது, உணவை அதிலிருந்து பெற்றுக்கொள்கிறது. மனிதர்களாகிய நாம் இயற்கையாக காற்றின் நிலையிலே வாழ்கிறோம். ஆனால் நம் ஆவிக்குரிய வாழ்வே மெய்யானது. அது வசனம் என்னும் தளத்திலே வாழப்பட வேண்டும். இயேசு வார்த்தையின் தளத்தில் வாழ்ந்தார். அவர் சொன்னார், நியாய பிரமாணத்தையானாலும் தீர்க்க தரிசனங்களையானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். அவர் அந்த வசனத்தின் தளத்தின் வல்லமையை கூறுகிறார். ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அழிந்து போகாது. தன்னுடைய சோதனையிலே இயேசு பிசாசிடம் வசனம் ஜீவாப்பம் என்று பறைசாற்றினார். உங்கள் ஆவி எவ்வளவு அதிகமாய் வேத வசனத்தினால் போஷிக்கப்படுகிறதோ அவ்வளவு தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் ஊற்றப்படும். நம்மை நம்முடைய அழுக்கிலும் உலக பற்றுகளிலும் இருந்து சுத்திகரிக்க தேவன் பயன்படுத்தும் கருவி வசனம். அந்த சுத்திகரிப்பு நம்மை ராஜாவுக்கு மிகுந்த கனி தரும்படிக்கு தகுதிப்படுத்துகிறது. பாய்ந்து வரும் எதிரிக்கு விரோதமாய் முன் சென்று எதிரியை முற்றுகையிட்டு அவனை கிழித்து அவனுடைய நோக்கங்களை நாசமாக்கும் ஆவியின் பட்டயம் அது. நீங்கள் வசனத்தோடு எவ்வளவு அதிகமாய் இருக்கிறீர்களோ அவ்வளவாக நீங்கள் இயற்கையின் தளத்திலிருந்து எடுக்கப்பட்டு தேவன் எப்பொழுதும் கிரியை செய்யும் எல்லையற்ற வல்லமையின் தளத்திலே வைக்கப்படுகிறீர்கள். வசனத்தை தியானிக்கும் போது உங்களுக்குள் விசுவாசம் எழும்பட்டும். உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை பார்க்கிலும் அது சொல்லும் காரியங்களே மெய்யானதாக தோன்றும் வரை அதை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருங்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.